வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 35 ரிவ்யூ தான். எஸ், மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 67 ரன்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் 10 பாயிண்ட்ஸ் அண்ட் அனதர் வீடியோ கேம். என்ன பிரதர் வீடியோ கேம் சொல்றீங்க? SRH வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து டாஸ் வின் பண்ணி SRH பேட்டிங் ஆட விடுறாங்க. அவங்க மினிமம் 250க்கு மேல அடிக்கிறாங்க, கரெக்டா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இன் ஹிட்டிங் நான் வந்து இது வரைக்கும் IPL பார்த்ததே கிடையாதுங்க. எவ்வளோ கடபார டீம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பட் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு டீம் வந்து 250க்கு மேல அடிக்குதுன்னா சான்ஸே கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது சின்ன கிரவுண்டா இருக்கட்டும், ஃபிளாட் ட்ராக்கா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் கன்சிஸ்டன்டா அடிக்கணும்ல. தட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ SRH சீரியஸ்லி ஆர் இன் ரேம்பேஜ் தாங்க சொல்ல முடியும். 266 for 7 in 20 overs ஒரு ஸ்டேஜ்ல 300 அடிச்சிருப்பாங்க நான் நினைச்சேன். பிகாஸ் 6 overs 125 runs for no loss. அன்பலீவபிள்ங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இமேஜின் பண்ணுங்க, EA ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் கேம் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதுல நம்ம விளையாடினா கூட 6 overs 125 அடிக்க கஷ்டப்படுவோங்க. கஷ்டங்க நோலாஸ்ல அடிக்கிறது. நான் விளையாடி இருக்கேன், நான் சொல்றேன் என்ன கஷ்டம். ரியாலிட்டியில அடிக்கிறாங்க, அப்பா வாய்ப்பே கிடையாதுங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஆர் டெட்லி பேர், டிஸ்ட்ரக்டிவ் பேர்னே சொல்லலாம் இந்த IPL 2024. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. போலர்ஸ்க்கு கை வரல. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் 82, ஒரு பக்கம் 12 பால்ல 46 ரன் அடிச்சுட்டு போறாரு அபிஷேக் சர்மா. ஐயோ வாய்ப்பே கிடையாதுங்க. அண்ட் இவங்க ஒரு மொமெண்டம் செட் பண்ணிட்டு போனாங்க. பட் இட் வாஸ் குட் கம்பேக் ஃப்ரம் டெல்லி. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட போலிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒஸ்டா இருந்தது, இப்போ பிச்சும் ஃபிளாட்டா இருந்தது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவரோட கிளாஸை காமிச்சாரு. 4 over 55 ரன் கொடுத்துருக்கலாம், பட் 4 wickets. இதுக்காக தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட்ல வந்து ஒரு மெயின் ஸ்பின்னரா வந்து இருப்பாருன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா this is not old குல்தீப் யாதவ். அடி வாங்கினா கம்னு அடி வாங்கிட்டே போறதுக்கு இஸ் ஹேவிங் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ். இந்த வாட்டி ஒரு புது குல்தீப் யாதவ் தான் லாஸ்ட் 2 years நம்ம பாக்குறோம். ஸோ இல் பி மோர் எஃபெக்டிவ் இன் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ், அது வேற விஷயம். பட் அவர்னாலதான் கேமை கொஞ்சம் ஓரளவுக்கு புல் பண்ணாங்க. 4 wicket 154 runsல என்னவோ போயிடுச்சு. ஐ தாட் ஓகே, டெல்லி இது ஒரு கரெக்ட் சான்ஸ், ஒரு 220 230 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களான்ட்டு. பட் வெரி குட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஷபாஸ் அஹமத். அண்ட் இந்த என் ஷபாஸ் அஹமத் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் 59 runs. அண்ட் நிதிஷும் பாத்தீங்கன்னா ஒரு 37 runs என்னவோ குருஷலா அடிச்சாரு. சமாதம் வந்து டக்கு டக்குன்னு ஒரு சின்ன கேமியோ விளாண்டாரு. அதனால they could able to score 266 where we thought SRH might get 300, but still 266ன்றது ஒரு பெரிய ஸ்கோர். அண்ட் bowling வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா குல்தீப் தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு பெருசா போடல. I'm disappointed with Pant's captainship, especially வந்து பாத்தீங்கன்னா லலித் யாதவ் ஒரு ஓவர் கொடுத்தாரு, 20 ரன் அடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் 2வது ஓவர் அவர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தட் வாஸ் நாட் அ குட் டிசிஷன். அண்ட் அட் த சேம் டைம் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. பிருத்திவி ஷா முதல் ஓவர்லேயே 4 ball 4 பவுண்டரி வாஷிங்டன் சுந்தர். பட் 5வது பால் அவுட். பட் அதுல நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா 267 அடிக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா பாலும். அதை தான் பிருத்திவி ஷா பண்ணாரு. வேற ஐ வில் ரியலி அப்ரிஷியேட் ஹிம். 4 பால் வந்து 4 பவுண்டரி அடிச்சாரு, 5வது பால் அவுட் ஆயிட்டாரு. ஹி டிடன்ட் வேஸ்ட் எனி டெலிவரிஸ். அந்த வகையில நான் ஐ வில் அப்ரிஷியேட் ஷா. அண்ட் ஃப்ரேசர் மெகர்க் ஒன்ஸ் அகைன் 13 பால்ல 50. அப்பா வேற லீக்ல விளையாடிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நேத்தே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இன்கேஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் ஃப்ரேசர் மெகர்க் ஓப்பனிங் பண்றாங்கன்னா வேர்ல்டு கப்ல, டேவிட் வார்னர் இருக்காரு. பட் ஸ்டில் ஃபார்ம் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேரும் எப்படி அடிப்பாங்கன்றதை மட்டும் பாருங்க, வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் சம ஃபார்ம்ல இருக்காரு. அபிஷேக் போரல் ஒரு நல்ல ஒரு நாக் விளையாடினாரு, ஒரு பாசிட்டிவான நாக். ஏன்னா டார்கெட் ஜாஸ்தி, நீங்க பாசிட்டிவா விளையாடிதான் ஆகணும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சூப்பரா டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 10 overs 130 runs which was ஆக்சுவலா இந்த பிச்சில் கெட்டபிள்ங்க. இந்த ஒரு கிரவுண்ட்ல, இந்த ஒரு ஸ்மால் டைமென்ஷன் கிரவுண்ட்ல, இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ல இட் வாஸ் கெட்டபிள். பட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் அவங்க ரொம்ப ஒரு ஷெல்குள்ள போயிட்டாங்க. அது ஏனே எனக்கு இன்னி வரைக்குமே தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிஷப் பண்ட் ஏன் இவ்வளோ லோவர்ல வந்து விளையாடுறாரு, அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட் எல்லாம் நம்பர் 4ல வந்து விளையாடணுங்க. அண்ட் நம்பர் 6ல வந்து விளையாடுறதுலாம் அன்அக்செப்டபிள் என்ன பொறுத்த வரைக்கும். தட் வாஸ் ரியலி அ பேட் டிசிஷன். அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோல இல்ல. கேட்டா பிச்சு ஸ்லோவாயிடுச்சுன்றாரு. தட் வாஸ் நாட் அ ரீசன்ங்க. அது கரெக்டான ரீசன் கிடையாது. அவர் ஸ்ட்ரகிள் ஆனாரு. He was struggling to time the ball. அதான் உண்மையான ஒரு விஷயம். And we have to give credit to SRH bowlers, especially நட்ராஜன். 4 over போட்டு இந்த பிச்சில் 19 ரன் கொடுத்து 4 wicket. அப்போ பாத்துக்கோங்க எந்த லெவலுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்ட்டு. பேட் கமின்ஸ் முதல் ஓவர்ல 20 ரன் அடிச்சாலும் அடுத்த 3 ஓவர்ல வெறும் 13-14 ரன் தான் கொடுத்தாரு. அண்ட் புவனேஸ்வர் குமார் 4 overs just 31 runs. ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல், அன்பலிவபிள். வாஷிங்டன் சுந்தர உரின்னு முடிச்சாங்க. பிகாஸ் அவர் மொக்கையா போடுறாரு. இந்த வே அவர் இன்ஜுரியில இருந்து வந்ததுல இருந்தே டசன்ட் சீம்ஸ் டு பி அவரோட எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னா பவர் பிளேல அடிச்சு போடுறது.
அந்த எக்ஸ்பேக்டரே அவர் கையை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி தான் தெரியுது. பேட்டிங்கும் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஆக்சுவலி. அந்த அளவுக்கு பெருசா பவர் ரேட்டிங் அவரால் அடிக்க முடியல. போலிங்லயும் இந்த மாதிரி சொதப்புறாரு. பட் ஸ்டில் அதர் கீ போலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா 67 ரன்ஸ். எனக்கு அதுதான் வருத்தமா இருந்தது. ரிஷப் பண்ட் வந்து ஓகே கீழே இறங்கி வந்துட்டீங்க, பட் அட்லீஸ்ட் ஒரு கேம் ஒரு 230 வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். 67 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு லாஸ்ட் 10 overs நீங்க விளையாடி இருக்கீங்க அதான் பார்க்கணும். அண்ட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், வெரி டிஃபிகல்ட் ஃபார் டிசி. இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் வின் பண்ணி குவாலிஃபைஸ் போறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் பி ஈஸி. அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ராங்கா போய் நின்ட்டாங்க அங்க. அந்த பக்கம் கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், இந்த 3 டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ பொறுத்து பார்க்கலாம் எப்படி மேட்ச் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 10 points அவங்க எடுத்துட்டாங்க. அதனால சரியான பொசிஷன்ல இருக்காங்க ஆக்சுவலி அவங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 2 போயிட்டாங்க ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச். அதுதான் சொல்லி ஆகணும். வேற லெவல்ல ஆக்சுவலா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ் டெல்லி வில் பி டிசப்பாயிண்ட். எந்த டவுட்டும் இல்லை. ரிஷப் பண்ட் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவரோட பேட்டிங்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டடா ஆயிட்டேன்னு தாங்க சொல்ல முடியும். அண்ட் நட்ராஜனோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்பா அந்த தேர்ட் சீமரை நட்ராஜனை கொண்டு போங்கப்பா. அட்லீஸ்ட் நல்லா யாக்கர் போடுறாரு, நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடுறாரு, பிளஸ் மோரோவர் இன்ஜுரி ஃப்ரீயா விளையாடுறாரு. ஸோ இப்பவே அவரை எடுத்துக்கிட்டாதான் பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற எந்த போலர்ஸும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ்ல இருக்கணும்னா it should be Natarajan or Bhuvneshwar Kumar in the third bowling option. To some extent Avish Khan, to some extent அவர் எனக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா அவர் கம்பேர் டு அதர் போலர்ஸ், ஈவன் முகேஷ் குமார் வந்து ஒரு மேட்ச் நல்லா போட்டார் சிஎஸ்கேவோட, மற்ற எல்லா மேட்சும் அடி. பட் அவிஷ் கான் அட்லீஸ்ட் ஹி ஹஸ் bowled well in 2-3 matches. ஏதோ ஒரு 2 மேட்ச் அடி வாங்கியிருப்பாரு 5 மேட்ச்ல, பட் 3 மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. அதனால ஒரு சும்மா ஒரு ஆப்ஷனுக்காக சொல்றேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எய்தர் நட்ராஜன் ஒரு புவி ஷுட் என்டர் இன்டு தட் ஸ்குவாட். வேற வரியே இல்ல நம்மளுக்கு, அதான் சொல்ல முடியும். ஸோ எண்ட் எஸ்ஆர்ஹெச் வில் பி ரியலி ஹாப்பி. அவங்க டாமினன்ஸை காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் பார்க்கலாம் எப்படி ரிமைனிங் மேட்சஸ் போக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி டிராவிஸ் ஹெட் 82. அவர் தான் வந்து புள்ளியா சொல்லியே போட்டது. அடி தருமடி, ஃபர்ஸ்ட் ஓவரே 20 ரன், அதுக்கப்புறம் 20 ரன்னுக்கு குறைச்சலே இல்லைங்க அவங்க அடிச்சது. அதாவது இல்லா நாங்க 20 மினிமம் அடிப்போன்ற மாதிரி 6 ஓவர்ல 125 ரன் அடிச்சாங்க. அன்பலியபிள் ஹிட்டிங் டிராவிஸ் ஹெட். ஏஸ் ஒரு பக்கம் அபிஷேக் சர்மாவும் செமையா விளையாடினாரு. பட் டிராவிஸ் ஹெட் அந்த இன்னிங்ஸ் 82 வாஸ் ஹியூஜ் இம்பாக்ட் கொடுத்துச்சு எஸ்ஆர்ஹெச்ல இனிஷியலா. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச் மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு தரும். ஸோ கெட் தி பவுலர் ஆஃப் த மேட்ச் நட்ராஜன். ஸோ நட்டுக்கு தான் கண்டிப்பா நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா இப்படி ஒரு கிரவுண்ட்ல வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். 266 இருந்தாலும் நல்ல ஸ்கோர். பட் ஆனா சூப்பரா போலிங் போட்டு ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஒரு பிளாட் விக்கெட்ல 4 overs 19 runs 4 wickets அன்பலிவபிள் ஸ்பெல். இந்த மாதிரி இன்னும் ஒரு மேட்ச் அவர் போட்டாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ல்ட் T20 ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஸோ கெட் தி பவுலர் ஆஃப் த அவார்ட் கோஸ் டு நட்ராஜன். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு பார்த்தா நான் கண்டிப்பா நிதிஷ் ரெட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு 37 ரன்ஸ் அடிச்சாரு, பிளஸ் ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. சீம்ஸ் டு பி அ குட் பிக் ஃபார் எஸ்ஆர்ஹெச் இந்த எடிஷன்ல. அது எந்த டவுட்டும் இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா விளையாடினாருன்னா இந்தியா கூட யோசிப்பாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. அப்படின்னும் போது பேக்கப்ல நல்லா பேட்டிங் விளையாடுறாரு, போலிங்கும் டீசெண்டா போடுறாரு, ஃபீல்டிங்கும் நல்லா பண்றாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி. ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லைக் அக்சர் பட்டேல் ஒரு கேட்ச் எடுத்தாரு பாத்தீங்களா. குல்தீப் யாதவ் போடுவாரு, அபிஷேக் சர்மா பிளாட் அடிப்பாரு கவர்ஸ்ல. சரியான கேட்ச் அது. ஏன்னா அந்த கேட்சை பிடிக்கலன்னா இன்னுமே இறங்கி இவங்க அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்சா எனக்கு தோணுச்சு. நல்ல ஒரு கேட்ச். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்ட் கோஸ் டு அக்சர் பட்டேல். ஸோ த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் நிறைய சொல்லலாங்க. இது ஒரு ஃபிளாட் ட்ராக், அதனால நான் எதுவும் குறை சொல்ல வரல. பட் ரிஷப் பண்டோட பேட்டிங் வாஸ் அ பிக்கஸ்ட் சொதப்பல். கண்டிப்பா அவங்க இந்த மேட்ச் தோக்குறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவர் நல்லா விளையாடி இருக்கலாம். 8 balls 3 runs இருந்தார் ஒரு ஸ்டேஜ்ல. அது வந்து அன்அக்செப்டபிள். இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது, அதுவும் நீங்க நம்பர் 6ல இறங்கி நீங்க 8 balls 3 runs விளையாடுவீங்க. அதுக்கு அவுட் ஆயிட்டே போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்புறமா இறங்கி மொக்க போட்டு ஒரு 30 பால்ல 40 ரன் அடிச்சதுல வேல்யூவே கிடையாது. எங்கேயோ இருக்கு ரிக்வயர்ட் ரன் ரேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரிஷப் பண்டோட பேட்டிங் தான். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் 6 over பவர் பிளேங்க எஸ்ஆர்ஹெச். 6 overs 125 டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா முடிஞ்சு போச்சுல. 6 overs 125 ஒரு டீம் அடிக்குதுன்னா ஆல்மோஸ்ட் அந்த டீம் வந்து அந்த பவர் பிளேலே வின் பண்ணிடுச்சுல. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடணும், போலிங் பண்ணதெல்லாம் வேற விஷயம். பட் 6 overs 125 அதாவது ஒரு மேட்ச் விளையாட போறீங்கன்னா உங்களோட எய்ம் என்ன இருக்கும்? ஒரு 190-200 அடிக்கணும்டா ஒரு விக்கெட்ல அப்படின்னு ஆடுவோம். அந்த 190-200ல 125 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அடிச்சிட்டாங்கன்னு போது அப்பயே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பவர் பிளே தான். ஓகே கைஸ், அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.